விநாயக் வைத்தியநாதன் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி மிருனாளினி நடிச்ச படம் தான் ரோமியோ. ரீசெண்டா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற எய்ம்ல தான் மிருனாளினி இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் வலுக்கட்டாயமா விஜய் ஆண்டனி கூட மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி மிருனாளினியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மிருனாளினியோ டைவர்ஸ் கேட்கறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் இந்த படத்துல சூப்பரா இருக்கு அப்படின்னும், கண்டென்ட் பார்க்கும்போது இந்த படம் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்ட்டு ஆடியன்ஸ்லாம் அவங்களோட ரிவ்யூவை கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கான இன்டர்வியூல விஜய் ஆண்டனி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு 5 லவ் ஃபெயிலியர் ஆச்சு. 6வது லவ் தான் மேரேஜா கன்வெர்ட் ஆச்சு. நான் எளிமையா இருந்ததுனால தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் 5 லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல விஜய் ஆண்டனி சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு.